மதுரை பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசனை ஆதரித்து பாஜக முதல்வர் ஹெச் ராஜா என்ன செய்தார் பிரதமர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறார். நீங்கள் உயிரோடு பேசுவதற்கு காரணமே பிரதமர் மோடிதான். கொரோனா காலத்தில் தடுப்பூசிகளை கொடுத்து நாட்டை மட்டுமல்ல உங்களையும் காப்பாற்றியவர் பிரதமர் மோடிதான். முதலமைச்சர் ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், அவரது மகன் உதவாத நிதிக்கும் தடுப்பூசி கொடுத்தவர் பிரதமர் மோடி. கொரோனா காலகட்டத்தில் இலவசமாக தடுப்பூசி கொடுத்து மக்களை காப்பாற்றியவர் பிரதமர் மோடி. அவரை பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் வாய் கூசாமல் கேள்வி எழுப்புகிறார் என கூறினார். ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட ஒத்தக்கடை பகுதியில் திமுக இளநடி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் 10 ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டபோது தமிழகத்திற்கு என ஒரு புள்ளை கூட பிடிக்கப்படவில்லை. சென்னை தென் மாவட்டங்களில் வெள்ள பேரிடர் போது 2500 கோடி ரூபாய் மாநில அரசு நிதி வழங்கியது. ஆனால் மத்திய அரசு 1 ரூபாய் கூட வழங்கவில்லை. இதனால் பிரதமரை 29 பைசா என்று சொல்லிதான் அழைக்க வேண்டும். தமிழகத்திலிருந்து ஜிஎஸ்டி வரி என்பது சரியான வழிப்பறி கொள்ளை. ஜிஎஸ்டி மூலம் சரியான கொள்ளையடித்து வருகிறது ஒன்றிய அரசு. கடந்த தேர்தலில் அடிமை அதிமுகவை விரட்டி அடித்தது போல இந்த முறை அதிமுக எஜமானர்கள் பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும் என கூறினார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவினரால் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட்ட பணம் 34,000 ரூபாய் இரண்டாடி கிராமத்திலும் 1,08,000 ரூபாய் காட்டமரப்பாக்கம் கிராமத்திலும் கைப்பற்றப்பட்டன. ஆனால் அவற்றின் மீது எந்த மேல் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வளர்மதியிடம் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்துகிறது. ஆனால் மாவட்ட தேர்தல் அதிகாரியே திமுகவினரின் தேர்தல் விதிமீறல்களுக்கு துணை போனால் தேர்தலை எவ்வாறு நியாயமாக நடத்த முடியும்? இது ஜனநாயக படுகொலைக்குத்தான் வழிவகுக்கும். வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி வழங்கும் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர் வளர்மதியை தேர்தல் அதிகாரி பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்கான கடைசி நாளிலும் வாக்குப்பதிவின் போது அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். எந்த வேட்பாளரும் வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களை வாகனத்தில் அழைத்து வரக்கூடாது. தேர்தல் ஏஜென்ட் ஒரு வாகனமும் கட்சிக்காரர்கள் ஒரு வாகனமும் தங்கள் பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம். அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடிக்கு 200 மீட்டருக்கு அப்பால் தற்காலிக கூடாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை மாலை 6 மணிக்கு மேல் பிரச்சாரம் மேற்கொள்பவர்கள் மீது 2 ஆண்டு தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். பேஸ்புக், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதளம் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களில் எந்தவித பிரச்சாரமும் மேற்கொள்ளக்கூடாது. வெளியூரில் இருந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தவர்கள் நாளை மாலை 6 மணிக்கு மேல் தொகுதியில் இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக ஏன் வரவே கூடாது? தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான சதி திட்டம் இப்போது விழித்திருக்காவிட்டால் எப்போதும் விடியல் இல்லை. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போகிற பாரதூரமான பாதகம் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது, தமிழ்நாடு உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்டிருக்கிற அச்சாரம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் 888 பேர் அமரக்கூடிய வகையில் மக்களவை இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி என குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக், சென்னை சேர்ந்த முஜிபுர், முகேஷ், சதானந்தம், விழுப்புரத்தை சேர்ந்த அசோக்குமார் ஆகிய 5 பேருக்கு எதிராக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் டெல்லி சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதனிடையில் 5 பேரின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை அடுத்து டெல்லி சிறப்பு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் 5 பேரின் நீதிமன்ற காவலை மேலும் 4 நாட்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டார். மேலும் குற்றப்பத்திரிகை மீதான விசாரணையும் ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.